என் பேர் வந்து தௌலத் பானு. என் வீட்டுக்கு வந்து செலவு பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் வந்து 8 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நான் 2 ஹாஸ்பிட்டல்லையும் நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து எப்படின்னா என்னுடைய கண்டிஷன், என்னுடைய பாடி கண்டிஷன் எப்படின்னு சொல்லி என்கிட்ட எது ஒண்ணுமே ஓப்பனா சொல்லலை. இங்க வந்து நான் ஜெனட்டா மேடம், அனிதா மேடம் வந்து கன்சல்ட் பண்ணது எதுக்காக எப்படின்னா, இங்க என்னுடைய சொந்தக்காரங்க வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்க பேர் வந்து பர்வி சிஸ்டர். அவங்க மூலியமா தான் அனிதா மேடம் வந்து நான் 2019 தான் நான் அவங்க வந்து அறிமுகமானேன். அப்போ எனக்கு அறிமுகம் ஆகும்போது எனக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அனிதா மேடம் சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்தால மேடம் சொன்னாங்க, செக் பண்ணி பார்த்தால உனக்கு வந்து தைராய்டு பிரச்சனை எதுவும் இல்லை, உனக்கு வந்து நல்லபடியா பாப்பா தங்கும், நீங்க பயப்படாதுன்னு சொல்லி மேடம் வந்து எப்பவுமே ஓப்பனா பேசக்கூடிய டாக்டர். அதனால வந்து அது 2 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு பொண்ணு வந்து தங்குனாங்க. 2021 எனக்கு வந்து பேபி பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் மேடம் வந்து மறுபடியும் வந்து என்னைய வந்து நானும் மேடம் ஒரு சந்திக்கிற சூழல் அமைஞ்சிச்சு. வீட்டுல சந்திச்சதுக்கு அப்புறமும் மேடம் சொன்னாங்க, பாப்பா மட்டும் விட்டாதீங்க, பாப்பாக்கு துணையா இன்னொரு பேபி வேணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவிச்சாங்க. அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரியே மறுபடியும் எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. இன்னைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறேன். மேடம்க்கு நன்றி, ஜென்னட் ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி. ஜென்னட் ஹாஸ்பிட்டலை கன்சல்ட் பண்ணிட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை இருக்கு.